சிஎம் ஒன்று பேசுனான்னா எல்லாருமே வந்துட்டு பெஞ்ச தட்டுறதா தான் இருக்காங்க ஒழிய அவ்வளோ கோடி வந்து அடையாறு ரிவர் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மண்ணும் கழிக்கல. சோர்ஸை தான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். அதை பண்ணாமல் என்னத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு திடீர்னு வந்த பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. அப்பையில இருந்தோ இருக்கிற பிரச்சனை தான். இப்போ அரசு மாறினதுனால அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக எல்லாரும் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணுறாங்களே தவிர, புது அரசு என்னோட நம்பிக்கை என்னன்னா புது அரசு கொஞ்சம் நல்லது பண்ணணுன்ற இன்டென்ஷன் இருக்கும். ஆனால் வந்து இது ஓப்பனாகவே திறந்து விட்டுருக்காங்க, வேற ஒன்று இல்லை. இது புது அரசுங்க. ஸோ கொஞ்சம் வாட்ச் பண்ணணும், பார்க்கணும் எந்த அளவுக்கு அவங்க புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அரசியல் ரீதியாக பார்த்தா ரெண்டு நாட்டோட விஷயம் கூட. ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஒரு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இது நடக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்களுக்கு ஊழல் பண்ணுறது தான் நிறையா டைம் இருக்க தவிர இந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லை. பட் இதுக்கப்புறம் வரவங்களாவது இதுக்கு பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரி பிரச்சனையாகும்? ஒரு பிரச்சனையும் வராது ஆக்சுவலி. ஏதாவது நானே கட்டுறதுனால நம்மளுக்கு வந்து காவேரியில் வந்து அந்த பிரச்சனை வரும். ஸோ அதை வந்து கட்ட அலோவ் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஸோ வந்து தமிழ்நாடு அதுக்கு வந்துட்டு ஒரு கட்டமைப்பு மாதிரி வந்து எல்லா கட்சியும் கூட ஜாயின் பண்ணிட்டு, ஸோ அவங்க கூட ஒரு கூட்டு பேச்சுவார்த்தை பண்ணிங்கன்னா அதை சால்வ் பண்ணிட்டுனா நல்லாயிருக்கும். இப்போ டிவிகே அரசு எடுக்கிற முன்னெடுப்புக்கு திமுக அரசு சில கட்சிகள்லாம் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்போ கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறதா முடிவெடுக்கும். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து ஆக்சுவலி வந்துட்டு இது வந்து தமிழ்நாடு நம்ம பார்க்கணும், பிற கட்சிகள் பார்க்கக்கூடாது. ஆக்சுவலி யூனிட்டியாக நம்ம பண்ணிங்கன்னா ஸோ இது எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் காவேரி பிரச்சனை, இது லாங் டேர்மாக 50 இயர்ஸ் பேக் இந்த ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் இருந்துட்டு போயிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இது ஒரு கூட்டமைப்பாக வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் கூட வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு பண்ணிங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இது வந்து சால்வ் பண்ணலாம். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளையும் நம்ம தீர்க்கலாம். மெயினாக அதுதான் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். சட்டப்பேரவையில வந்து பாத்தீங்கன்னா இந்த காவிரி தொடர்பா ஒரு சில கட்சிகள் மட்டும் தான் பேசுறாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா சௌமியா அன்புமணி பேசுறது. சௌமியா அன்புமணி பேசுறது வந்து எக்ஸலண்டா இருக்கு. ஸோ அவங்க வந்து நார்மலா மக்கள் பிரச்சனையை எடுத்துட்டு போறாங்க. ஸோ அது வந்துட்டு ஹைலைட்டா இருக்கு. மீதியிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ சிஎம் ஒன்று பேசுனான்னா எல்லாருமே வந்துட்டு பெஞ்ச தட்டுறதா தான் இருக்காங்க ஒழிய ஒரு எகெயின்ஸ்டா பழி வாங்குற மாதிரி இருக்கு. இப்போ பழி வாங்குறதை விட்டுட்டு ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஒரு கட்சி வந்து மிச்சவங்க வந்து கருத்தை தெரிவிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அது வந்துட்டு உடனே அரெஸ்ட் அந்த மாதிரி போகாம சுமூகமா ஓகே அதை வந்து பை கோர்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த அரெஸ்ட் இது போய்கிட்டு இருந்தா அப்புறமேட்டுக்கு வந்து தனி உரிமை பிரச்சனை ஆகும். இப்போ நம்மளே ஒரு பிரச்சனை பேசினா கூட அரெஸ்ட் போனான்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணது நல்லதா இருக்கும். அதே மாதிரி கர்நாடக அரசுல வந்து பாத்தீங்கன்னா 4 அணைகள் இருக்கு. தமிழகத்துல ஒரே ஒரு பெரிய அணை தான் இருக்கு. இதை தாண்டி தமிழக அரசு இன்னும் சில அணைகள் கட்டலாம். இது வந்து கேப் ஆயிடுச்சு. ஆஃப்டர் காமராஜுக்கு பின்னாடி வந்துட்டு அணைகள் யாருமே நம்ம சரியா கட்டல. பிரச்சனைகளை தான் பேசிட்டு இருக்கவங்க ஒழிய எல்லாமே காமராஜ் வைகை அணை எடுத்துக்கோங்க, நிறைய இது மேட்டூர் டேம் எடுத்து எல்லாமே காமராஜ் பீரியட்ல பண்ணதுதான். ஸோ இந்த பீரியட்ல எதுவுமே பண்ணல. ஸோ அதெல்லாம் நம்ம அதை ஒரு முயற்சி எடுத்து என்ன இந்த விஜய் அரசு வந்து ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதுவரை 60 வருஷமா பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இப்படிதான் இருந்தது. இது மக்கள் வந்துட்டு ஒரு நம்பிக்கை, ஒரு ஏமாற்று. இதுவரை எல்லாமே பண்ணாங்க, லஞ்சம் ஊழல் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இவர் வந்து விஜய் சொன்னது வந்து அதுக்கு எகெயின்ஸ்டா இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இது பாசிட்டிவா நம்ம கொண்டு போனோம்னா கண்டிப்பா இதை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரலாம். 2 அணை கட்டுறதுக்கு எல்லா கட்சியும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு நல்லது நடக்கிறப்ப, ஒரு வீட்டில் நல்லது நடக்கிறப்ப நம்ம எப்படி அக்செப்ட் பண்றோமோ அதே மாதிரி ஒரு நாட்டில் நல்லது நடக்கிறப்ப அக்செப்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இதை கொண்டு வந்து மக்களுக்கான பிரச்சனையா பார்க்கணும் இல்லையா, இண்டிவிஜுவலா பார்க்கக்கூடாது. அது இண்டிவிஜுவலா பார்க்குறப்ப என்னைக்குமே பிரச்சனை அது வந்து லாங் டேர்ம் போயிட்டே இருக்கும். இப்போ எப்படி இந்தியா காஷ்மீர் அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு, பாகிஸ்தான் இந்தியா, அதே மாதிரி அதை வந்து யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நான் பார்க்குறேன். என்னுடைய சார் நன்றி சார். தேங்க்யூ. நம்மளுக்கு வரவே தண்ணியே வரமாட்டேங்குது. இப்ப அதை கட்டிட்டாங்கன்னா இன்னும் தண்ணி வராது இல்லையா நம்மளுக்கு, அதுதான் பிரச்சனையே. இப்ப டிவிகே ஆட்சி அதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க? எடுக்கிறதுக்கு திருப்தியா இருக்கா? நல்லாவே பண்றாங்க. இன்னும் இப்ப மேகதாது அணைக்காக முதல்வர் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டனங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. எல்லாத்தையும் பேசணும்ன்ற அவசியம் இல்லப்பா, செயல்ல காமிச்சாலே போதும். பேசி பேசி ஒன்னும் நம்ம பண்ண போறது இல்ல, பேசாம என்ன செய்யணும்ன்றதுதான் முக்கியம். சட்டப்பேரவையில சௌமியா அன்புமணி இதை பத்தி பேசியிருந்தாங்க. நல்லா பேசுறாங்க, சூப்பரா. எப்படி இருந்தது அவங்க பேசின விதம்? இது சரியா? எல்லாமே சரியா அவங்க பேசுறது. முன்னாடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயும் நல்லா பேசினாங்க, இப்பயும் நல்லா பேசுறாங்க. ஒகேனக்கல்ல தான் நம்ம கிட்ட வருது. நம்ம கட்டுனா அங்கதான் கட்டணும். ஆனா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அந்த இடத்துல, ஏன்னா தண்ணி போய் அங்க நின்று போயிடும். அதை தாண்டி எங்கேயும் நம்மளால வந்தா அகண்ட காவேரியில கட்டணும். அது எப்படி கட்டுவாங்கன்றத அவங்கதான் யோசிக்கணும். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா ஒரு 5 அடிக்கு 6 அடிக்கு டேம் கட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த ரிவர்ல ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப்
அப்போ வந்து எல்லா தண்ணியும் அந்த இடத்துல பிளாக் ஆகி தேங்கும். அப்படி தண்ணி நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நிறுத்தினோம்னா இந்த மணல் கொள்ளையும் இருக்காது, இதுவும் இருக்காது, தண்ணியும் இருக்கும். அடுத்தது வாட்டர் பாடி வந்து டெவலப் ஆகும் அந்த இடத்துல. இது வந்து யூஎஸ்ல நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இன்னும் தமிழகத்துல ஏன் எடுக்க மாட்டேங்குது? என்ன சொல்றது, இருந்த ஆட்சி அந்த மாதிரி. சொல்லுங்க பார்க்கலாம். டாக்ஸ் தான் கட்டலாம் நம்ம. அதை அவ்வளவு டெவலப் கோடி பண்ண வேண்டியது அவங்க தான் பண்ணணும். புரியுதுங்களா? அது நம்ம பண்ணி சொல்லிட்டாலும் செய்ய போறது இல்ல. அவ்வளவு கோடி வந்து அடையாறு ரிவர் கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மண்ணும் கிழிக்கல. சோர்ஸை தான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். அதை பண்ணாம என்னத்த பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா தண்டம் தான் எல்லாமே. ரோடு போடுறதுல இருந்து இதுல இருந்து எல்லாமே தண்டம் தான். ஓரளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஃபுல்லா வருது மழை நாள்ல. பிரிட்ஜ் ஃபுல்லா வருது. அப்ப என்ன பண்ணணும், அவங்க ஒரு இடத்துல எங்கேயாவது தடுத்து ஒவ்வொரு இடத்துலயா ஒரு 5 அடி 6 அடிக்கு நிறுத்தினோம்னா சொன்னா போல சன்னு சொல்றா போல மணல் திருட்டு நடக்காது. ஏன்னா தண்ணி நிக்குது இல்லையா? அதுதான் சிம்பிள் மேட்ரு. அதை செய்யணும். அவங்க செய்யறதுல நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து இன்னைக்கு திடீர்னு வந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்பயில இருந்தோ இருக்கிற பிரச்சனை தான். இப்போ அரசு மாறினதுனால அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா எல்லாரும் கன்வெர்ட் பண்ணி இது பண்றாங்களே தவிர, இப்போ புது அரசு என்னோட நம்பிக்கை என்னன்னா, புது அரசு கொஞ்சம் நல்லது பண்ணுன்ற இன்டென்ஷன் இருக்கும். அதனால எதனா ஸ்டெப் எடுக்கலாம். ஆனா சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வந்து இது வந்து அவங்களுக்கும் இப்ப இவங்க எப்படி வச்சு பாலிடிக்ஸ் பண்றாங்களோ, மேகதாது அண்ணன்றது பெங்களூர் வாசிகளுக்கும் பாலிடிக்ஸ் தான். ஒரு ஏதோ ஒரு இதுல சொல்லியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். விவசாயிங்களுக்கு வந்துட்டு 2 ஊர் விவசாயிகளையும் உட்கார வச்சு பேச வச்சா சால்வ் ஆயிடும் இந்த பிரச்சனை அப்படின்னு. ஆனா யாரு அங்க பேசணுமோ அவங்கள வச்சு பேசாம யாரை வச்சு பேசுறாங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ் பேசுறாங்க. பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, பெங்களூர்காரங்க நாங்க அணை கட்டுவோம்னு நிப்பாங்க, ஓட்டு வாங்குவாங்க. அதை வச்சு இங்க நாங்க அதை தடுப்போம்னு சொல்லி ஓட்டு வாங்குவாங்க. இவ்வளவுதான் இங்க நடக்குது. இந்த அரசு வந்ததுனால இதுல வந்து ஒரு முடிவுக்கு வந்துருன்ற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. பட் இவங்க அதுக்கான ஸ்டெப் எடுப்பாங்க. எல்லா அரசும் அதுக்கு எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இவங்க அதை விட இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எடுப்பாங்க. பிளஸ் இவங்களுக்கு எதிர்கட்சிகளோட அழுத்தமும் இந்த அரசுக்கு எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். இப்ப இந்த தமிழக அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க இவருடைய செயல்பாட்டுக்கு. மேகதாது அணையில வந்து ரொம்ப முதல்வர் தனிப்பட்ட முறையில இதுவா சுயநலமா செயல்படுறாருன்ற மாதிரிலாம் சம்திங் நிறைய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இவர் என்ன பண்ணாலும் எதிர்கட்சிங்க வந்து யாரும் பாராட்டெல்லாம் போறது கிடையாது. எல்லாம் எதிர்க்க தான் போறாங்க. இதே இவரு டிஎம்கே இப்ப வந்து இவர் எதிர்கட்சியா வந்திருந்தா கூட அதே தான் பண்ண போறாங்க. யாரையும் வந்து இது பண்ணிக்க போறதெல்லாம் கிடையாது. அதான் சொல்றேன், இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனையா எப்ப வெளியில வருதோ ஒரு தீர்வு கிடைக்கும். எப்ப இது அரசியலாவே கொண்டு போறாங்களோ இதுக்கு வந்து தீர்வு வந்து இப்படியே இழுத்துக்கிட்டே தான் இருக்கும், வரவே போறது இல்ல. சார், இப்ப சட்டப்பேரவையில சௌமியா அன்புமணி மட்டும்தான் வந்து இதை பத்தி பேசினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில இது வருது. அவங்களுடைய பேச்சு இல்ல அவங்க பேசின விதம் சரியா? இல்லைங்க, இப்போ இதுக்கு போய் பேசலான்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. பேசுறதுல ஸ்டெப் எடுக்கல, என்ன தப்பு? வெளி இப்ப பாகிஸ்தானும் இந்தியாவுமே வந்து தண்ணீர் இதுல இது பண்றாங்க. இது கர்நாடகா தமிழ்நாடு தான். போய் பேசலான்னு அவர் நினைச்சதும் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதை இவங்க எதிர்க்கிறதும் தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பார்வையில சரி தப்புங்கிறது வந்து வருது. உண்மையான விஷயம் என்னன்னா இதுக்கு ஒரு தீர்வு வரணும். அது எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசு உண்மையா 2 மாநிலத்துக்கும் சாதகமா பண்ணணும்னு நினைச்சா பண்ண முடியும். ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. எல்லாமே அரசியலா மாத்துற வரைக்கும் இதுக்கு ஒரு சொல்யூஷன்றது கிடைக்கவே போறது கிடையாது. சரி, இப்ப மேகதாது கட்டினா தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு, தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு? ஆல்ரெடி அவங்க நிறைய லெவல் ஆஃப் டேம் வச்சிருக்கிறதுனால தானே நம்மளுக்கு இப்போ காவேரி வந்து மெஜாரிட்டியா நம்ம சைடு தான் இருக்கு. ரூல்ஸே வந்து நமக்கு சாதகமா தான் இருக்கு. ஆனாலும் அவங்க கிட்ட அணை இருக்குன்ற ஒரே காரணத்தினாலதான் நம்மளுக்கு வர வேண்டிய தண்ணி நம்மளுக்கு வராம இருக்கு. இன்னொரு அணை கட்டினாங்கன்னா இன்னொரு ஸ்டெப் ஆஃப் தடுக்கிறது, இன்னும் நம்மளுக்கு தண்ணி குறையறதுன்னு தான் மாற போறது. நம்மளுக்கு எந்த யூஸும் இருக்க போறது இல்ல. சரி, இப்ப தமிழக அரசு ஏன் அணை கட்டுறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப வந்து கர்நாடகால 4 அணை இருக்கு, தமிழ்நாட்டுல ஒரே ஒரு அணை மட்டும்தான் பெரிய அணையா இருக்கு. இதை தாண்டி தமிழ்நாட்டுல நீங்க சொன்ன மாதிரி அதிகப்படியான காவிரி ஆறு ஓடுற இடம் தமிழ்நாடு தான். இன்னும் அது நேரடியா கடல்ல கலக்கிறதுக்கு பதில் இன்னும் ஒரு 2 அணை கட்டிருந்தா தமிழகத்துல காப்பாத்திருக்கலாமோ, இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள்ல கையேற்றத்தை தவிர்த்திருக்கலாமோ? அது வந்து சயின்டிபிக்கலா அது கடல்ல கலக்கிறது வேணும்னு சொல்றாங்க. நம்மளுக்கு அதை பத்தி சரியா தெரியல. ஆனா கட்டலான்றத பத்தி பரிசீலனை பண்ணலாம். ஏதோ ஒரு இடத்துல கட்டினா வந்து 2 இதோட பிரச்சனையும் தீரும்லாம் கூட இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. பட் வந்துட்டு இது சோர்ஸ் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தான் வருது. உங்களுக்கு எனிஹவ் அவங்க தண்ணி விட்டாதான் நீங்க இங்க அணையில தேக்குறதுங்கிறது அதோட 2வது படி. எனக்கு தெரியல பிராக்டிக்கலா வந்து அங்க இருந்து தண்ணி ஃப்ளோ ஆகி இங்க நிக்கும் போது நம்ம அணை கட்டி அதை எந்த அளவுக்கு வந்து நம்ம உபயோகப்படுத்த முடியும்னு தெரியல. அது ஓடிக்கிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு வந்து நல்ல தண்ணியா இருக்கும். ஒரு இடத்துல தேங்கி நின்னா அது நல்ல தண்ணியா இருக்க போறது இல்ல. அது எந்த அளவுக்கு சாதகமான இதுன்னு நம்மளுக்கு தெரியல. மேகதாது அணை கட்டுறது தமிழ்நாடு என்னன்னாக
டெல்லியில் போய் பேசணுங்க. ஏன்னா அது வந்து நம்ம லோக்கல் பிரச்சனை இல்லை, இன்னொரு நாடு சம்மந்தப்பட்டது, அதாவது இன்னொரு மாநிலம் சம்மந்தப்பட்டது. அதனால இவங்க என்ன பண்ணணும், நேராக போய் டெல்லியில் போய் பேசுதான் இது வேலை முடியும். அது வரைக்கும் முடியவே முடியாது. இப்ப டிவிகே அரசு எடுத்திருக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்த கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆமாம். அதே மாதிரி திமுக இதுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே அரசு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. ஆமாம். அதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை டிவிகே அரசு பண்ணுறது தான் கொஞ்சம் தப்பு. ஏன்னா அவங்க வந்து இப்போ நீங்கள் இலங்கையில் ஒரு ஆளை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அவங்க டெல்லியில் தானே கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இதை ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இது கரெக்டாகும். சார் இப்ப மேகதாது அணை கட்டுறதுனால நம்மளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் சார்? நமக்கு தண்ணி வராத, இப்போவே காவேரியில் உள்ள தண்ணி இல்லை, இப்போ தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும். இதை தாண்டி இப்ப ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர்னாலதான் வந்து இப்ப வந்த தண்ணியே வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் இப்போ தமிழ் இவர விஜய் அளவா இல்லையா, மழை வந்தது ஓவர்ஃப்ளோயே திறந்து விட்டுருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து கர்நாடக அரசு இப்படி தண்ணி தராம ஒதுக்கிறத பொதுமக்களா நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு தமிழக அரசு வேற எந்த மாதிரியான நடவடிக்கை? தமிழக அரசு காங்கிரஸ் பிடிக்கணும். காங்கிரஸ் இருக்காங்களா, அவங்க தான் கூட்டணி இருக்காங்க, அவங்களை டைட் பண்ணவே வேலை முடிஞ்சிடும். காங்கிரஸ் என்ன பண்ணணும், எங்களுக்கு நீங்க அவங்க சப்போர்ட் பண்ணாதான் வேலை முடியும், என்ன முடிய முடியாது. அதே மாதிரி விஜய் அவர்கள் போய் கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கிறதா சொல்லியிருந்தாரு. ஆமா, ஆமா. அதுக்குள்ள அவங்களே தண்ணி திறந்து விட்டாங்க, வரவேன். தண்ணி திறந்து விடல, ஓவர்ஃப்ளோ ஆகி வந்துருச்சு. இது என்னன்னா இது நிரந்தர தீர்வா இருக்காது. இருக்காது. நேரா போய் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் வைக்கிறாங்க. ஆமா, இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதுவும் டெல்லியில தான் பேசணும். டெல்லியில் காவேரி மேலாண்மை ஆணையெல்லாம் எங்க இருக்கு, டெல்லியில தான் இருக்கு. டெல்லியில பேசினா தான் வேலை முடியும் தவிர அங்க பேசினா வேலை முடியாது. விஜய் போனா அடிக்க கூட செய்வாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள வெறுப்புல இருக்காங்கல்ல, அவங்க நம்ம தண்ணி கொடுத்தா அவங்களுக்கு தண்ணி பற்ற. அதனால அவர் விஜய் அங்க போக கூடாது, டெல்லி போய் டெல்லியில தான் பேசணும். சார் அதே மாதிரி இப்ப இந்த சட்டப்பேரவையில சௌமியா அன்புமணி மட்டும்தான் வந்து இந்த காவிரி இதுவாக எழுந்திருச்சு நல்லா பேசிருந்தாங்க. சூப்பர் சூப்பர். அவங்க இன்னைக்கு இருக்க அரசியல்வாதியில சௌமியா அன்புமணி பெஸ்ட். எந்த மாதிரியான கருத்துக்கள் சார்? அவங்க அவங்க வந்து சார் அவங்க என்னைக்குமே விவசாயிக்கு நம்பர் 1ல இருக்காங்க, மது ஒழிக்கணும்னு நம்பர் 1ல இருக்காங்க. அவங்களுக்கு ஓட்டு வருது இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது. மது ஒழிக்கணும், விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுல இருக்காங்க. அதனால அவங்க ரொம்ப பெஸ்ட். அதே மாதிரி இப்ப அரசுல வந்து பாத்தீங்கன்னா மதுபான கடைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதுபானங்கள் வந்து ஆன்லைன்ல வாங்குறதுக்கு ஆப்ஷன் கொண்டு வந்து. ஆமா, இது எப்படி சார்? பண்ணக்கூடாது, அது பண்ணவே கூடாது. மது ஒழிக்கணும்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு, அவங்க ஆன்லைன்ல வைக்கணும்னாக்க அது தப்பா தான் போயிடும். நம்ம வந்து இப்போ மூவ் பண்ணுறது நல்ல இது உண்மையிலே. அது விஜய் அவர்கள் பண்ணுறது மற்ற கட்சி எதிர்ப்பு தெரிவித்தாலும் அந்த அவமானம் பட்டாலும் பரவாயில்ல, நம்ம தமிழ் மக்களுக்கோசம் நான் போய் தான் ஆகணுன்றது நல்ல ஒரு விஷயம், பாராட்டுதான். ஐயா இப்ப விஜய் அவர்களை எதிர்த்து அவர் செய்த செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில திமுகவா இருக்கட்டும் மற்ற கட்சிகளா இருக்கட்டும் இப்ப ஆர்ப்பாட்டம்லாம் நடத்த போறோம், கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படிங்க பாக்குறீங்க? கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். தமிழக மக்களுக்கோசம் நான் போறாரு, இண்டிவிஜுவலாக போல ஒன்றையும் போதாது. அவமானம் பட்டாலும் பரவாயில்ல, தமிழ் நல்லது செய்யணும்னு தான். அதுக்கோசம் நான் என்னுடைய பாராட்டுகள் அவருக்கு. சார் இப்ப இந்த மேகதாது அணை கட்டுறது மூலமா தமிழக மக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? இன்னைக்கு ஒரு நியூஸ் படிச்ச, மேகதானத்தை கட்டுறது கர்நாடகால நிறைய பேர் அவங்க விரும்பல, சில அந்த பக்கம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு ஒன்றும் யூஸ் கிடையாது. ஐயா இப்ப மேகதாது அணை குறித்து சௌமியா அன்புமணி வந்து சட்டப்பேரவையில பேசியிருந்தாங்க, அது பெரிய அளவுல வர. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் இல்ல அவங்க என்ன பேசணும்னு நான் தெரிஞ்சுக்கல, அவங்க என்ன பேசணும் தெரியலையே. இல்ல இது சட்டப்பேரவையில பேச வேண்டியது இருக்கா இல்ல எப்படி இதை பத்தி? சட்டசபையில தான் பேசிட்டாருங்களா அவரு, அனைத்து கட்சியும் கூப்பிட்டுருக்காரு, அனைத்து கட்சிகளும் தனியா அனைத்து கட்சியும் கூப்பிட்டுருக்காரு. அது சில கட்சிங்க போல, ஆனா அவர் போறது வரவேற்கிறார். சரிங்க, இன்னும் இதுல என்ன மாதிரியான நடவடிக்கை முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுக்கும்? மேகதாது அணையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் விஜய் இன்னும் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தா தமிழக மக்களுக்கு நல்லது நினைக்கிறேன்? இல்ல அவர் வந்து இப்போ தனியா போறாரு, அது என்னுடைய விருப்பம் வந்து இதுல வந்து பாகுபாடு இல்லாம எல்லா கட்சியும் ஒன்னா சேருங்க, அப்போதாங்க நான் முழு வெற்றி கிடைக்கும். இதுல பாலிட்டிக்ஸே ஏற்படாது. என்னுடைய ரொம்ப எப்படி வருத்தம் தெரியுது எப்படின்னு தெரியல. அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, விஜய்க்கு நான் சப்போர்ட் இல்லை, தமிழ்நாட்டிலன்னு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். நமக்கு நல்லா தண்ணீர் பிரச்சனை நிறைய வருங்க டெஃபினட்டா. இங்க என்ன நம்ம காவிரி நீர் பாசனம் அதை நம்பி இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் அது அந்த டைமுக்கு வராது. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆனா மழைனால தண்ணி வருது இல்லைங்களா, இப்போ பிரயோஜனம் இல்லை. அவங்க எப்போ வந்து இந்த விதை நாட்டு நடுவாங்க இல்லைங்களா, அந்த நடுற டைமுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ வந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ அது வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுனா பரவாயில்லைங்க. மேகதாது
ஆணை பிரச்சனை இருக்கு, தமிழக அரசு சரியா செயல்படுதா இல்லை? இல்லை, இது புது அரசுங்க. ஸோ கொஞ்சம் வாட்ச் பண்ணணும், பார்க்கணும் எந்த அளவுக்கு அவங்க புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அரசியல் ரீதியாக பார்த்தா ரெண்டு நாட்டோட விஷயம் கூட. ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஒரு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இது நடக்கும்னு நினைக்கிறேன். சட்டப்பேரவையில வந்து சௌமியா அன்புமணி வந்து Okay. இதுக்காக பேசினாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் மற்ற தலைவர்கள் பேச இல்லை, இந்த கட்சி பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் தராங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆரோக்கியமான விஷயம் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ யார் வந்து நல்ல விஷயம் சொன்னாலும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற கட்சிகளும் சொன்னாலும் இந்த அரசு கேட்குறாங்க. அது என்னோட கண்ணோட்டத்தில் சொல்கிறேன். பட் இது ஃபியூச்சரில் இது ஒரு நல்ல ஹெல்த்தியான அரசியலாக இருக்குன்னு நினைக்கிறேன். சார். அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா பகுதியில 4 அணைகள் இருக்கு. தமிழகத்துல இங்க ஒரே ஒரு பெரிய அணை மட்டும்தான் ரைட். இதை தாண்டி தமிழகத்துல அணை கட்டுறதுல பிரச்சனை இருக்கா? இல்ல பிரச்சனை இல்லைங்க. நம்ம தண்ணி ரிசர்வாயர் ஸ்டோரேஜ் நம்ம சரியா பண்றதில்ல. நம்ம தண்ணி நிறைய இப்போ வந்து கடலுக்கு தான் போகுது. ஸோ அது வந்து இந்த கவர்மெண்ட்டாவது கரெக்டாக பிளான் பண்ணி தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாங்கன்னா பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அணைகள் கட்டுவதற்கு தமிழக அரசு முன்னெடுக்க இல்லைங்க, இப்போ காமராஜ் காலத்தில் கட்டினதே போதுங்க. ஆனால் இவங்க கரெக்டாக தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சாங்கன்னா அதே போதும். அது நடக்கிறதுனால வந்து நிறைய சுற்றுப்புற சூழல் நிறைய நடக்குது. அது ஆக்சுவலாக ஒரு காடையே அழிச்சுட்டு தான் அது கட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் ஆர்டிகல் படித்தேன். ஸோ அது ஆயிரக்கணக்கான யானைகள் ப்ளஸ் வந்து நிறைய தாவரங்களும் அழிச்சு அது கட்டுற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு இது கேள்விப்பட்டேன். ஸோ அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு தமிழக அரசு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இல்லை சார், இப்போ தமிழக அரசு அதுக்கு எடுக்கிற நடவடிக்கைகள் போதுமானதா இருக்கா, இல்லை இன்னும் அவர்கள் வேற ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க. பட் இது வந்து சிஎம் கிட்ட தான் இருக்குது. இன்னும் அவங்க ஆக்சுவலாக கர்நாடகாவுக்கு போகிறேன்னு சிஎம் சொன்னார். பட் அவங்க அதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்களே. வேணாம், நீங்கள் வராதிங்க, வந்தால் கண்டிப்பாக ஏதாவது அவங்க கொடுத்தே ஆகணும், பதில் கொடுத்தே ஆகணும். அதனால தான் அவங்க வரதுக்கும் நம்ம அழைக்கவும் மாட்டுறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. சார், இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் வந்து சௌமியா அன்புமணி வந்து இந்த இதுக்காக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அது நான் கேள்விப்பட்டேன். நான் இன்னும் அதை பார்க்கல. அவங்க ஏதோ சாதகமாக பேசினாங்கன்றத மாதிரி கேள்விப்பட்டேன். பட் நான் இன்னும் அதை பார்க்கல. அதை பற்றி மற்றவர்கள் யாரும் பெருசா பேசுறதுக்கு முன் வர மாட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிவிகே அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சு டிஎம்கே மற்ற கட்சிகள்லாம் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க அப்படின்றாங்க. அவங்க அரசியல் தாங்க அது. அவங்களால இன்னும் நான் தோத்துட்டேன்றதை அவங்களால நம்ப முடியல. ஸோ அதனால தான் அவங்க அப்படி பண்ணுவாங்க. என்னதான் பண்ணாலும் விஜய் வந்து இந்த 2 மாசத்துல நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நான் பார்க்கல. ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டினியூ ஆகும். இதுக்கப்புறம் வேற வாய்ப்பே இல்லை. 2 கட்சியும் வர வாய்ப்பே இல்லை. இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக அரசு வந்து பாத்தீங்கன்னா 4 அணைகள் வச்சிருக்கு. தமிழ்நாட்டுல வந்து ஒரே ஒரு அணை பெரிய அணையா காமராஜர் காலத்துல. அதுக்கப்புறம் ஏன் எந்த அரசுமே வந்து அதை முன்னெடுக்க மாட்டாங்க? அதுக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏங்க நம்ம ஆளுங்களுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு தான் நிறையா டைம் இருக்கே தவிர இந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லை. பட் இதுக்கப்புறம் வரவங்களாவது இதுக்கு பண்ணணும். பட் ஆனால் இப்போ ஆக்சுவலாக நம்ம சோர்ஸ்லேயும் ஏதோ ஒரு நம்ம தமிழ்நாடு பார்டர்லேயே ஏதோ ஒரு அணை கட்டுறதுக்கு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கர்நாடகா விஷயத்தை நம்ம தடுக்கணும். கபினி இருக்கிறது ஓகே, கபினி வரைக்கும் ஓகே. இது வந்துருச்சுன்னா நம்மளோட நீரை இப்போ காவிரி திறக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு டிஎம்சி வேணும்னாலும் நம்ம அவங்களை ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம தடுக்கணும். பற்றி விஷயம் என்னன்னா, ஒரு ஏரி இருக்கு, ஒரு இது இருக்கு, அதுல ஒரு ரோடு போட போறாங்க, இது பண்றாங்கன்னா அதெல்லாம் வந்து பிளாக் பண்ணக்கூடாது. என்ன பண்றாங்க, ரோடு போடுறேன்னு நல்லா ஏத்துன்னு ஏத்திடுறாங்க. அப்போ எல்லாமே பள்ளத்துல போயிடுது. அடுத்தது இந்த ரோடே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரோடு போடணும்னா சுரண்டி போடணும்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட இது இருக்கு. சுரண்டுன்னா சும்மாலாம் இல்லை, அந்த ரோடையே பேக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, சுரண்டணும்னு வெறும் ஸ்கிராட்ச் போட்டு அதுக்கு மேல போடுறாங்க. அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம கஷ்டப்பட்டு வீடு கட்டுறதும் கிரவுண்ட்ல போயிடுது, திருப்பி செலவு வைக்குது, தண்ணி ப்ராப்ளம் ஆகுது. இவங்க ஹைவே போடுறேன்னு ரோடை ஏத்துறாங்க. ரோடை ஏற்றும் போது அதுக்குன்னு வந்து தண்ணிக்குன்னு சொல்லிட்டு விடணும் போறதுக்கு. அதெல்லாம் விடுறதே கிடையாது. இஷ்டத்துக்கு பண்ணின்னு இருக்கிறாங்க. அப்புறம் அனுபவிக்கதான் செய்வோம். இதுதான் விஷயம். இதெல்லாம் பேசிக். அது அவங்களுக்கே தெரியணும். எதுக்குதான் இன்ஜினியர்ஸை வச்சுட்டு இருக்கிறாங்க, எதுக்குதான் இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கவர்மெண்ட்ல இருக்கிற இன்ஜினியர் தண்டங்க. உண்மையா சொல்லணும்னா அதுதான். இல்ல ஒண்ணு அவங்க தண்டம், இல்ல கவர்மெண்ட் வந்து இவ்வளவு நாள் பண்ண இந்த கவர்மெண்ட் வந்து ப்ராப்ளம் பண்ணிடணும்.